நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 57 பேரின் நிலை என்ன? நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கும்பகோணம் பகுதியில் இருந்து சுற்றுலா சென்றவர்கள் 57 பேர் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். அவர்கள் நிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 9 பேர் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் மாயமாகி உள்ளனர். திபெத் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள ரசுவா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பெரிய பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதில் கும்பகோணத்தில் இருந்து சென்ற 57 சுற்றுலா பயணிகளும் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கும்பகோணத்தில் இருந்து கடந்த 23ஆம் தேதி இரவு கைலாஷ் யாத்திரை புறப்பட்டனர். இவர்களை கும்பகோணத்தை சேர்ந்த டிராவல்ஸ் நிறுவனம் அனுப்பி வைத்துள்ளது. இந்த பயணிகள் இன்று திபெத் நாட்டின் காத்மாண்டு பகுதியில் 3 வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். இவர்களை நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகளின் நிலை குறித்து கும்பகோணத்தை சேர்ந்த டிராவல்ஸ் உரிமையாளர் பேசியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி கும்பகோணத்தில் இருந்து கிளம்பியவர்கள் தற்போது திபெத் நாட்டில் சிக்கியுள்ளதாகவும், நேற்று இரவு கூட பேசியதாகவும், இன்று காலை அவர்கள் சென்ற 2 வாகனங்களும் சிக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு கிடைத்த தகவலின்படி 20 பேர் பத்திரமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மீதமுள்ள 37 பேர் தங்களது உடைமைகளை இழந்து ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கிருந்து ரஞ்சனி என்பவர் இந்த தகவலை கொடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். எந்தவித தகவல் தொடர்பும் இல்லாத இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் அவர்களை அடிக்கடி தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அவர்களாக நம்மை தொடர்பு கொண்டால் மட்டுமே பேச முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு வந்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ளார்.